அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஒரு வழக்கு தொடர்பாக நீதிமன்ற வளாகத்திலே கொலை செய்யப்பட்டார் ஒரு நபர். அதை வக்கீல்கள் நேரடியாக பார்த்து ஒரு வழக்கறிஞர் காவல்துறையை குறை கூறினார். என்னவென்று, இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியை எடுத்து வாருங்கள், குற்றவாளி தப்பிக்கிறான், வெட்டப்படுகிறான், வாருங்கள் வாருங்கள் என்று கத்தியதாக தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது நான் கண்டேன். கூறியவர் வழக்கறிஞர் நண்பர். 1. இந்த கொலை குற்றவாளிகள் கொலை செய்யப்படுவதற்கும் கொலை செய்பவருக்கும் யார் காரணம் என்றால் சட்டங்கள் தான் ஒரு காரணம் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. காரணம், ஒரு குற்றவாளி 3 பேர் சேர்ந்து ஒரு குற்றவாளியை ஜாமீனில் வெளியே வந்தவர் அவரை படுகொலை செய்கிறார்கள் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக. இப்படி அவர் தைரியமாக கொலை செய்துவிட்டு வெளியே செல்லும் பொழுது அவர் தப்பிக்கும் போது வழக்கறிஞர் கத்தினார், துப்பாக்கி எடுத்து சுட சொன்னார். ஜட்ஜியே சொன்னாலும் சுட முடியுமா? முடியாது. வழக்கறிஞர் நீதிபதியே சொன்னாலும் சுட முடியாது. காவல்துறை தன் கடமையை செய்யும். நிச்சயம் அவர்களை கண்டுபிடிப்பார்கள். காவல்துறையை நீதிமன்றத்திலே ஒப்படைப்பார்கள். நீதிமன்றம் இவர்களுக்கு இதே வழக்கறிஞர் மூலியமாக தான் ஜாமீன் கற்று சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உலா வருவார்கள். இதற்கு முழுக்க முழுக்க காரணம் யார் என்பதை பொதுமக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு வழக்கில் ஒரு குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டால் அவன் குற்றத்தை இருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் இதே வழக்கறிஞர் தான் நாளைக்கு வேறொரு வழக்கிலோ இந்த வழக்கிலோ நிச்சயம் ஒரு குற்றவாளிக்கு ஆஜராகி ஜாமீன் வழங்குவார் என்பதுதான் இயற்கை, நீதி, இன்றைய சட்டம். எனவே சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது வாதம். எனவே வழக்கறிஞர் புறம்புவதை டிவியில் ஒளிபரப்பினால் மட்டும் போதாது. வழக்கறிஞர் மக்களும் தயவு கூர்ந்து நாட்டு நலன், குடும்ப நலன் அனைத்தையும் கருத்தில் கொண்டு பயங்கர கொலை குற்றவாளிகளுக்கு ஆஜராகாமல் இருப்பது நன்று என்று நான் தங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.